திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிஸ்வகர்மாவுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை காவலில் வைக்க திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் தலைப்பில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று உரை. நீதிபதி மீதான குற்றச்சாட்டுக்கு நீதி கேட்கும் ஒரு நிலை நாட்டில் ஏற்படுவதும், அப்படி நீதி கேட்ட வழக்கறிஞரை குற்றவாளிகளைப் போல அணுகுவதும் நீதித்துறைக்கு அழகல்ல. மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி அறிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. 35,000 கன அடியிலிருந்து 45,000 கன அடியாக உயர்வு. ஈரோடு பவானிசாகர் அணை 100 அடியை எட்ட உள்ளதால் வினாடிக்கு 3,000 கன அடி முதல் 10,000 கன அடி வரை தண்ணீர் திறக்க வாய்ப்பு. பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கடலில் பலத்த காற்று வீசுவதால் நாகை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை எச்சரிக்கை. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கப்பட்ட நிதியை ஒப்பிடும்போது 3 மடங்கு அதிக நிதி எனவும் பிரதமர் மோடி பேச்சு. தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டட திறப்பு விழாவில் பிரதமருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பரிசு. வள்ளுவர் கோட்டத்தின் மாதிரி சிலையை பரிசாக வழங்கிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. பிரதமரை சந்திக்க திருச்சி வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு. முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி, வளர்மதி, சிவபதி உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கழக உடன்பிறப்புகள் களத்தில் ஓய்வின்றி களமாடிக் கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் வற்புறுத்தினாலும் மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை. மண்டல பொறுப்பாளர்களிடம் ஆலோசித்தது குறித்து முதலமைச்சர் சமூக வலைதளத்தில் பதிவு. திமுக கொடுத்த 541 வாக்குறுதிகளில் 60 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளது. 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக போய் பிரச்சாரம் செய்கின்றனர். 2வது நாள் நடைபயணத்தில் அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக என்றைக்கு பாஜகவுடன் இணைந்ததோ அன்றே அதிமுகவின் கதை முடிந்துவிட்டது. பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் என்றும் தங்கபாலு பேட்டி. தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள காவலர் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தை மேம்படுத்தி நிதி வழங்கப்படும். தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜுவால் தகவல். வினாத்தாள் மோசடியால் 85 லட்சம் இளைஞர்கள் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பெங்களூரு நகைக்கடையில் துப்பாக்கி முனையில் நகை கொள்ளை, அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தனது தொகுதியைச் சேர்ந்த 250 குடும்பங்களை தத்தெடுத்தார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. சமூகத்தில் பொருளாதார இடைவெளியை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பேச்சு. மியான்மரில் மிதமான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.4 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பை புனே விரைவு சாலையில் 20 வாகனங்கள் மீது லாரி மோதி பயங்கர விபத்து. விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் கைது. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி. சுப்மன் கில், KL ராகுல் சிறப்பான ஆட்டம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டியின் தேதி அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தான் போட்டி செப்டம்பர் 14 நடைபெறுகிறது. தாய்லாந்துடனான மோதலில் அதிகரிக்கும் உயிரிழப்பு. போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த கம்போடியா.
உலகக்கோப்பை செஸ் தொடர் இறுதிப் போட்டி. இந்திய வீராங்கனைகள் திவ்யா, கோனேரு ஹம்பி மோதிய முதல் சுற்று டிரா.